கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். ஆண்டவர் நாட்டின விருட்சங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது ரொம்ப ஆசீர்வாதமானதா, ரொம்ப செழிப்பானதாக இருக்கும். அதுக்கு ஒரு குறையும் இருக்காது. ஒரு சின்ன செடியை நீங்கள் நட்டுறீங்க, அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க? தண்ணி கொடுப்பீங்க, அதுக்கு நல்ல மண் இருக்கான்னு பார்ப்பீங்க, தேவையான உரங்கள் கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் அதை சுற்றி வேலி அடைத்து பத்திரமா அது வளர்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனை கொடுப்பீங்கள்ல. நீங்கள் வச்ச செடிக்கே இவ்வளோ கேர் எடுத்துக்கிறீங்களே. ஆண்டவர் தன்னுடைய கையின் கிரியைகள் மேலே, தான் படைத்தவற்றின் மேலே எவ்வளோ அக்கறையாக இருப்பார். ஒரு மரத்துக்கே இவ்வளோ அக்கறை இருக்குன்னா உங்களை படைத்த ஆண்டவர் உங்கள் மேலே எவ்வளோ அக்கறையுடையவராக இருப்பார். ஒரு செடிக்கு கொடுக்குற பாதுகாப்பு அப்படின்னா மனுஷனுக்கு எவ்வளோ பாதுகாப்பு தேவை. உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் ஆண்டவர் கொடுப்பார் இல்லையா? இன்றைக்கு கர்த்தருடைய விருட்சங்கள், ஆண்டவருடைய அந்த விருட்சங்கள் ஆண்டவருடையதாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்கள், அவர் நாட்டின இடத்துல தான் அது இருக்கான்னு பாருங்கள். இன்றைக்கி நீங்களும் ஆண்டவருடையவராக இருக்கிறீங்களா? அவர் நாட்டின இடத்துல தான் இருக்கிறீங்களா? அவர் உங்களை குறித்த பிளானில் உங்களோட இடத்துல வச்சுருப்பார்ல, நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்களான்னு நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, நீங்கள் நாட்டின இடத்துல தான் நான் இருக்கலான்னு கேளுங்க. அப்படி நீங்கள் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சித்தம் என்னன்னு கேட்டு அவர் கையின் கீழே அடங்கி இருங்க. அவர் நாட்டின இடத்துல நீங்கள் இருங்க. அப்பொழுது நீங்கள் abundant blessing உங்களுக்கு உண்டாகும். கர்த்தருடையவர்களாக இருங்கள், அவர் நாட்டின இடத்துல இருங்க. அப்போ நீங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க.